இந்தோனேஷியா என்பது தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஓஷியானியாவில் அமைந்துள்ள ஒரு பெரிய தீவு நாடாகும். இது 17,000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்டது. புகழ்பெற்ற தீவுகளில் ஜாவா, சுமாத்ரா, போர்னியோ பகுதியாக சுலாவேசி, பாலி ஆகியவை அடங்கும். தலைநகரம் ஜகார்த்தா. அதிகாரப்பூர்வ மொழி இந்தோனேசிய மொழி, பெஹாசா இந்தோனேஷியா. மக்கள் தொகை 27.5 கோடியுக்கும் மேல். உலகில் 40 அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. நாணயம் இந்தோனேசிய ரூபியா. ஐடிஆர் அரசு அமைப்பு. குடியரசு தலைமை முறை மதம். பெரும்பாலோர் முஸ்லிம்கள். கிறிஸ்துவர், இந்துக்கள், பௌத்தர்கள் மற்றும் பிற மதத்தவர்களும் உள்ளனர். புகழ்பெற்றவை: பாலி கடற்கரை, கொமோடோ மரநாகங்கள், போரோ புதூர் கோவில், வளமான இயற்கை வளங்கள், காப்பி, பல்வேறு கலாச்சாரம். இது ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் இருப்பதால் அதிக எரிமலைகள் மற்றும் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படும். நீங்கள் விரும்பினால் இந்தோனேஷியாவின் வரலாறு சரி, இங்கே இந்தோனேஷியாவின் வரலாறும் வரைபட தகவலும் தருகிறேன். இந்தோனேஷியா வரைபட தகவலிடம். தென்கிழக்கு ஆசியாவின் நடுப்பகுதியில் இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கும் இடம். எல்லைகள்: நில எல்லை மலேசியா, பபுவா நியூ கினி, திமோர் லெஸ்டே. கடல் எல்லை சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா. முக்கிய தீவுகள்: ஜாவா, சுமாத்ரா, சுலாவேசி, காலிமந்தான், போர்னியோ பகுதி, நியூ கினி பகுதி, பாலி, லொம்போக். சுருக்கமான வரலாறு. 1. பழமையான காலம். கிமு 2000க்கு முன்பே மலாய் பாலினேசிய இனத்தவர் குடியேற்றம். ஹிந்து மற்றும் பௌத்த ராஜ்யங்கள் ஸ்ரீவிஜயா, மஜபஹித் பல நூற்றாண்டுகள் செழித்து விளங்கின. 2. இஸ்லாம் பரவல் 16ஆம் நூற்றாண்டு. அராபிய வணிகர்கள், குஜராத் வணிகர்கள் மூலம் இஸ்லாம் பரவியது. 3. காலனித்துவ காலம். 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசர், பின்னர் டச்சு, நெதர்லாந்து ஆட்சியின் கீழ் டச் ஈஸ்ட் இண்டீஸ் என அழைக்கப்பட்டது. 4. சுதந்திர போராட்டம். 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் கைப்பற்றியது. 1942, 1945, 1949 ஆகஸ்ட் 17 அன்று சுகார்னோ தலைமையில் சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. 1950 நெதர்லாந்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. 5. இன்றைய காலம். வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமும் சுற்றுலாத் துறையும் உள்ளது. தலைநகரம் எல்டிடிரோடி உவப்பினான முதல் நுசந்தாரா, காலிமந்தான் தீவில் மாற்றத் திட்டம் நடக்கிறது. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை